நீங்கள் பார்த்துருக்குது ஃபன் தமிழ் டெக் சேனல். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம பார்க்க போகிற விஷயம்னா இது வாழ்க்கையில் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் நடந்திருக்கும். என்னன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் சில ஒர்க்கு வந்து பண்ணியிருப்போம். ஆனால் வீட்டுக்கு போய் லீவுன்னும் போது தான் நம்ம மேனேஜர் கால் பண்ணி அதை பண்ணு இதை பண்ணுன்னு வர அந்த டைமில் நம்மளோட ஃபைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆஃபீஸ் கம்ப்யூட்டர்லேயே வச்சிருப்போம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம்னா ரிமோட் டெஸ்க்டாப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ரிமோட் டெஸ்க்டாப் பார்த்தீங்கன்னா டீம் வீவர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனி டெஸ்க், இப்படி 2-3 சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் வச்சு நீங்கள் ரிமோட் எடுக்கணுன்னா என்ன பண்ணணுன்னா, நீங்கள் உங்கள் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி மச்சான் இது மாதிரி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி சொல்லி அதில் இருக்க ஐடின்னு சொல்லி அந்த ஐடியை நீங்கள் போட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் ஆகிறதுக்குள்ள ஒரு தலை வழியாயிடும். அதுக்கு பதிலாக நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கூகுள் உங்களோட ஜிமெயில் ஐடி வச்சே உங்கள் ஆஃபீஸோட கம்ப்யூட்டர் ஆக்சஸ் பண்ணலாம். உங்களோட வீட்டில் இருக்க லேப்டாப் வச்சு, அது இல்லாமல் உங்களோட மொபைலில் கூட நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ அந்த 2 விஷயத்தை நான் இன்றைக்கி காட்ட போகிறேன். ஸோ மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு யாராருக்கு வந்து இது யூஸ் ஆகும்னு மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா என்னென்னா, நீங்கள் வந்து கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிங்க. நான் இப்போ ஒரு சிஸ்டமில் இருக்கேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போது வந்து ஜஸ்ட் க்ரோம் க்ரோம் ரிமோட் டெஸ்க்டாப். ஸோ க்ரோம் ரிமோட் டெஸ்க்டாப் அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிடுறேன். என்ட்ரு பண்ணினா ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும். இதை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த கிளிக் பண்ணி இதுதான் என்னோடய ஆஃபீஸ் கம்ப்யூட்டர். ஸ்டெப் 1 ஆஃபீஸ் கம்ப்யூட்டரில் வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன். ஆக்சஸ் மை கம்ப்யூட்டர்னு வரும். இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு சின்ன ஒரு டூல் வரும். இதுக்கப்புறமா வந்து ஜிமெயில் ஐடி, எந்த ஜிமெயில் ஐடியில் நீங்கள் லாகின் பண்ண போகிறீங்க. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஜிமெயில் ஐடி தான் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணும் போதும் கொடுக்கணும். ஸோ இப்போ நான் ஜிமெயில் ஐடியில் லாகின் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்தோடனே எனக்கு லாகின் ஆகிடுச்சு. லாகின் ஆனோடனே ஒரு 2 செகண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா, அந்த சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆகும். ஜஸ்ட்டு கம்மியான எம்பி தான் அது. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா, ஏற்கனவே நான் அசைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்லேருந்து நான் காட்டுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் செட்டப் ரிமோட் டெஸ்க்டாப்னு வரும். கொடுத்த உடனே உங்களுக்கு க்ரோமில் ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ ஜென்ரேட் ஆகும்போது இந்த இடத்துல ஆட் டு க்ரோம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா க்ரோம் ரிமோட் டெஸ்க்டாப் இதுதான் அந்த அப்ளிகேஷனு. ஸோ ஆட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டா பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மிஞ்சி போனால் ஒரு 2 செகண்டில் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இன்ஸ்டால் ஆன உடனே எக்ஸ்டென்ஷனில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டோட்டலாக 17 MB வருது இந்த சாஃப்ட்வேர். இதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா போதும். கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிட்டு நான் வந்து அக்செப்ட் அண்ட் இன்ஸ்டால் கொடுக்குறேன். எஸ் கொடுக்குறேன். கொடுத்த உடனே இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். ஸோ கண்டிப்பாக இது இன்ஸ்டால் ஆகுது ஒரு 2 செகண்ட் எடுக்கும். அப்படியே வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்டெப்பை நீங்கள் உங்கள் ஆஃபீஸோட கம்ப்யூட்டரில் நீங்களே ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஒரு 2 செகண்ட் தான் ஆகும். மற்றபடி நீங்கள் ரிமோட் டெஸ்க்டாப் பண்ணனா அது உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் நேம் கேட்டு நான் வந்து ஆஃபீஸ் பிசி அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு பின் நம்பர் என்ன ஜென்ரேட் பண்ண சொல்லும். நம்ம ஏடிஎம் பின் நம்பர் தான். நான் 6 டிஜிட் பின் நம்பர் என்னோட பிடிச்ச நம்பர் நான் கொடுத்துட்றேன். அதேமாதிரி கீழேயும் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டார்ட்னு கொடுத்துட்றேன். கொடுத்தவொடனே இந்த இடத்துல இந்த ஆப் இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சவொடனே பின்ட்ரைம் இல்லாமல் ஜென்ரேட் ஆகிடும். ஜென்ரேட் ஆனவொடனே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் பிசி ஸ்டார்டிங் அப்படின்னு வரும். ஸோ இது முடித்தவொடனே உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், நம்ம வந்து இதை லாக் அவுட் பண்ணாமல் இருக்கலாமா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. உங்களோட மெயிலோட அக்கௌண்ட்டுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்க்ரைஸ் ஆகிடும். இப்போ நான் ஃபுல்லாக லாக் அவுட் பண்ணிடுறேன். ஃபுல்லாத்தையும் எல்லா டேப்பையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ எல்லா டேப்பையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் ஃப்ரெஷ்ஷாக வந்து க்ரோம் ஓப்பன் பண்ணுறேன். க்ரோம் ஓப்பன் பண்ணி இங்கேயும் அக்கௌண்ட் இருக்குது, இதையும் சைன் அவுட் பண்ணுறேன். ஸோ நம்ம பிரச்சனையே கிடையாது. சைன் அவுட் ஜஸ்ட் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட, உங்கள் ஆஃபீஸில் இருக்க ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் ஜஸ்ட்டு கம்ப்யூட்டரை மட்டும் ஆன் பண்ணி வைடா அப்படின்னு சொன்னால் போதும். ஆன் பண்ணி வச்சா போதும். நான் யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு எதனா ஒன்று உங்களுக்கு ப்ரூஃப்காக இப்போ நான் பண்ணுறேன். நம்ம என்ஜாய் ஸ்க்ரீன் வச்சிடுறேன். வச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரீன் அப்படியே இருக்கட்டும். அவ்வளோதான். இந்த ஸ்டெப்பு இந்த இடத்துல முடிஞ்சிச்சு. ஸ்டெப் 1. ஸோ ஸ்டெப் 2 அப்படின்னு என்ன பார்க்க போகிறோன்னா, க்ரோம் ஓப்பன் பண்ணுறேன். க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் ஒரு டேபு போயிட்டு இந்த இடத்துல அதே தான் சேம் ரிமோட் டெஸ்க்டாப் .google அப்படின்னு போட்டால் போதும்.
remote.desktop.google அப்படின்னு போட்டேன். இந்த இடத்துல நான் லாகின் பண்ணவொடனே பார்த்தீங்கன்னா நான் ஆஃபீஸ் பிசி அசைன் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல எனக்கு ஆஃபீஸ் பிசின்னு வருது. நான் கிளிக் பண்ணவொடனே எனக்கு ஜஸ்ட்டு வந்து பின் நம்பர் கேட்கும், அவ்வளோதான். அந்த சிஸ்டம் ஆனில் இருந்தால் மட்டும் போதும், எந்த ஒரு இதுவும் தேவையில்ல. ஸ்லீப்பிங் மோட் போயிடுச்சுன்னா கூட உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும். நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட எதுவுமே சொல்ல தேவையில்ல, ஆன் மட்டும் பண்ணால் போதும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வீட்டிலேருந்து உங்கள் கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த சிஸ்டமோட நான் வச்ச அதே ஸ்க்ரீன், இந்த என்ஜாமி ஸ்க்ரீன் வச்சேன்னா அதே இருக்குது. இதை நான் மினிமைஸ் பண்ணிடுறேன். மினிமைஸ் பண்ணிட்டு உங்கள்கிட்ட இருக்க ஃபைல்ஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்ணலாம் நீங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபைல்ஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்ணலாம். இதோட ஸ்க்ரீன் அப்படியே அங்கேயே தெரியும், அந்த சிஸ்டம்லேயே தெரியும். சப்போஸ் யாருன்னா அந்த சிஸ்டமில் உட்காந்துருந்தா கூட இதுதான் சார் அந்த ஃபைலு, இதை பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கைட் பண்ணலாம். ஸோ ஈஸியாக நீங்கள் மெயில் அட்டாச் பண்ணலாம். அவங்களோட ஃபைல்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து வியூ பண்ணி பார்க்கலாம். இங்கேருந்து டக்குன்னு உங்களுக்கு மெயில் அனுப்பிச்சிடலாம். ஸோ இந்த பர்பஸு தான் இந்த ஸ்டெப்பு. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டெப்பு லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறது. இப்போ அடுத்தது சீன் வந்து நம்ம வந்து எப்படி மொபைலில் பண்ணுறது நான் காட்டுறேன் இப்போ உங்களுக்கு. ஸோ மொபைலில் வந்து நம்ம வந்து சேம் அதே ஸ்டெப்பில் நம்ம ஃபாலோ பண்ணோன்னா நம்ம மொபைல்லேருந்து நம்ம ஆஃபீஸ் கம்ப்யூட்டர் நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம ப்ளே ஸ்டோரில் வந்து சின்னதாக ஒரு ஆப் இருக்குது, சேம் அதே தான், கூகுள் ரிமோட் டெஸ்க்டாப் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வந்துடும் அந்த ஆப்பை. நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன், உங்களுக்கு ஒரு வாட்டி காட்டுறேன். கூகுள் ரிமோட் டெஸ்க்டாப் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ நீங்களே மொபைல் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஓகேன்னு கொடுத்துருங்க. ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகும். ஸோ சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆனோடனே உங்களுக்கு இந்த இடத்துல எதுவுமே காட்டாது. இந்த இடத்துல நீங்கள் வந்து அங்கே என்ன இமெயில் ஐடியில் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த சாஃப்ட்வேர் அதே மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு இமெயில் ஐடி செலக்ட் பண்ணிவிட்டு என்னோடய இமெயில் ஐடி நான் கொடுக்குறேன். கொடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆஃபீஸ் பிசின்னு வந்துச்சு. ஸோ நான் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே சேம் அதே ப்ரொசீஜர், பின் நம்பர் கேட்க போது நான் பின் நம்பர் கொடுத்துறவொடனே என்னோட டெஸ்க்டாப் அப்படியே மொபைலில் வரப்போது, அவ்வளோதான். இந்த இடத்துல நான் பின் நம்பர் தரேன். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு ஆப்ஷனில் பக்காவாக வருது. இப்போ நான் இங்கேயே வந்து டபுள் பண்ணிவிட்டு என்னோடய ஸ்க்ரீனை ஆக்சஸ் பண்ணுறேன். என்னோடய டாக்குமெண்ட்ஸ் நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இந்த இடத்துல மவுஸ் ஆப்ஷன் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா மவுஸ் யூஸ் பண்ணுறோமா இல்லை நீங்கள் வந்து கர்சர் யூஸ் பண்ணலாமா அப்படின்ற ஒரு ஆப்ஷன். நான் மவுஸ் யூஸ் பண்ணுறேன், இப்படி மவுஸ் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். சேம் இதே மாதிரி போகிறேன். ஆஃபீஸ் பிசி திருப்பியும் நம்ம யூடியூப் ப்ரௌசர் எந்த ஒரு ஃபைலை வந்து ஆக்சஸ் பண்ணலாங்க. இப்போ நம்ம வேறு எதனா டிவி சாஃப்ட்வேர் வச்சுருந்தா கூட பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். இல்லைனா பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் தான் ஃப்ரீ வெர்ஷனில் யூஸ் பண்ண முடியும். இந்த இடத்துல சேம் அதே மாதிரி நீங்கள் ப்ரௌஸ் பண்ணலாம், நீங்கள் வந்து மெயில் அனுப்பலாம், எல்லாமே பண்ணலாம். ஸோ அதே மாதிரி மவுஸை நான் வந்து அழகாக ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். சேம் யூடியூப்பில் வந்து நான் கிளிக் பண்ணுறேன், சேம் அதே வந்து பேஜ் வருது. ஸோ எல்லா ஃபைலும் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ மற்ற சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ணுறதுனால என்ன நடக்கும்னா அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் அப்போ தான் ஃப்ரீ கொடுப்பாங்க. ஸோ நம்ம இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஃப்ரீ வந்து கிடையாது, அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணலாம். செகண்ட் என்ன பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லிவிட்டு மச்சான் இந்த சிஸ்டம் கொஞ்சம் ஆன் பண்ணு, இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி, இதில் இருக்க பின் நம்பர் எனக்கு சொல்லு, கீழே இருக்க ஆக்சஸ் கோடு சொல்லுன்னு சொல்லிட்டு நம்ம பண்ணணும். பட் இங்கே சிஸ்டம் ஆனில் இருந்தால் மட்டும் போதும். அது ஸ்லீப் மோட் போயிடுச்சுன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் எப்போ எந்த டைமில் வேணால் வந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு தயவு செய்து சூப்பர்னு மட்டும் ஒரு கமெண்ட் போடுங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில்.